அவள் தானே எங்கள் புன்னகை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் என்ன வெறுத்துற மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன் தெரியுமா. ஆனா இப்படி என்ன வெறுத்து தூக்கி எறிய பாத்துட்டீங்கல்ல என் புச்சிமா. உங்களுக்கு தெரியலையா நம்ம கூட வாழ்ந்த வாழ்க்கையில உங்களுக்கு தெரியலையா? அப்படி ஒண்ணு பெருசா வாழல புச்சிமா. 5 நாள் தான் உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையில உங்களுக்கு தெரியலையா? என்ன இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல. என்னால ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க முடியாது. அந்த விதத்துல நான் எவ்வளவோ கொடுமை அனுபவிச்சுட்டேன். சொல்லுவாங்க பிறந்த வீட்டுல ஜாலியா இருந்தா புகுந்த வீட்டுல கஷ்டப்படணும்னு. அதனாலதான் அவ்வளவு கஷ்டப்பட்டது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்க கூடாது அந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சுட்டேன். கடைசியா அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தது உங்களுக்காக தான். இப்ப நீங்களும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அத்தனை கொடுமை தாங்கினதே உங்களுக்காக தான். ஆனா என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க. இவ்வளவு நாளா பத்திரமா உங்க உயிரை என் வயிற்றுக்குள்ள சுமந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த வெளியே கொண்டு வந்துட்டேன். இனி என் குழந்தைய அண்ணன் பார்த்துப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் போறேன். நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுல அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். நான் போறேன். என்ன குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது? கனி இப்படி அழுக மாட்டா. இது பிறந்த குழந்தை அழுகிற சவுண்ட் மாதிரி இருக்குல்ல. அப்போ ஹரி பாப்பா தான் அழுகுறாளா? ஹரி பாப்பா வச்சுட்டு எங்க போனா? சரி போய் பார்க்கலாம். அக்கா என்னடி? கொஞ்சம் வாய. என்ன வாடின்னு சொல்றேன்ல, அப்புறம் நான் அங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. பக்கத்துல வான்னு சொன்னா தூரத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயமா? என்ன ஒண்ணும் இல்ல, என்ன திட்டாதேன்னா. நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். என் பேட் இல்ல. அவர்கிட்ட கேட்கலான்னா அவர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. சரி அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வச்சிருந்தா கூட. பைத்தியமே, இதுக்கு எதுக்கடி நான் உன்னை திட்டணும்? ஆனா திட்டுவேன். எனி டைமும் இப்படியே இருக்கக்கூடாது என்ன? பேட் தானே வேணும். உனக்கு வேணா என் ரூம்ல போய் எடுத்துக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன? ஒரு ரூம்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது அது தனி ரூமு. ஒரு ரூமு என் ரூம்னு ஒரு ரூமை கொண்டாடலாம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கல்ல, ஒருவேளை நான் உள்ள போகிற நேரம் சரண் மட்டும் இருந்தாருன்னா நல்லா இருக்காதுல்ல. அதான் அவன் என்ன சொல்ல போகிறான்? அவெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் ஒரு காமெடி பீஸு. இப்போ என்ன உனக்கு பேட் தானே வேணும்? நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ தானே நீ சரியாக புரிஞ்சுக்கிற. ஐஸு எதுக்குன்னு தெரில. சரி இரு எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா வரைய 2 பேர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது என்ன பெரிய இதுவா 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றதுக்கு? என்ன ஓவரா பண்ற? கிடையாது போ. எத்தனை மணி நேரம் விளையாடுறீ? இதில் விளையாடாதடி. நான் இப்போ தான் பீரியட்ஸ் ஆனேன். ப்ளீஸ். அது சரி வா. குட்டிமா நீ அழுகிறேன்னு தெரியுது. ஆனா ஒன்னு சொல்லுவா, என்னை விட உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்க உன் மாமாவால மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் பிறந்த போதே என்னை அப்படி வச்சு பார்த்துக்கிட்டாரு. உன் மாமா தான் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. நீ கவலைப்படாதடா. அம்மா உன்னை விட்டு போனாலும் என்ன நினைப்பெல்லாம் நீ தாண்டா இருப்ப. உன் அப்பாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. உன் அப்பாவுக்கு நீனா அவ்வளோ உசுறு. ஃபோன் பேசும் முதல்ல பாப்பா என்ன பண்றான்னு தான் கேட்பாரு. அம்மா அவருக்கு முக்கியம் இல்லடா. நீ அப்பா மாமா அத்தை கூட சந்தோஷமா இரு. அம்மா போறேன். அம்மா சந்தோஷமா தான் உன்னை விட்டு போறேன். ஏன்னா நான் ஒன்னும் உன்னை அனாத மாதிரி விட்டுட்டு போல. எப்படி ஒரு குடும்பத்துல உன்னை ஒப்படைச்சிட்டு போறேன், எப்படி ஒரு மனுஷங்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு போறேன்னு அம்மாக்கு தெரியும். அதனால அம்மா சந்தோஷமா தான் போறேன். நீ வளர்ந்து
சிலர்லாம் குழந்தைய பெத்துட்டு வேற ஆளு குப்பை தொட்டியில போட்டுட்டு போவாங்க. நான் அப்படி ஒரு துரோகம்லாம் உனக்கு பண்ண மாட்டேன். உன்னை நல்ல இடத்துல தான் நான் ஒப்படைச்சிட்டு போறேன். என்ன உனக்கு அம்மா இல்லைன்ற வருத்தம் இருக்கும், அது எனக்கு தெரியும். ஆனா எங்க இருந்தாலும் அம்மா உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன். செல்லமே, அம்மா உன்னை தூக்கலடா. ஒருவேளை உன்னை தூக்கிட்டா அம்மாக்கு இந்த முடிவு மாறிடும். நான் உயிரோட இருக்க கூடாது. நான் எதுக்காக இந்த உயிரை வச்சு வாழ்ந்தனோ அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சுடா. அதனால அம்மா போறேன். நான் போறேன். என்னங்க என்ன போடுறி, எடுத்து போடு, எடுத்து தூக்க மாதிரி போடு, போட்டு செத்து போ. சாகிறதுக்கு தான் இவ்வளவு நாளா உனக்காக அங்க போய் நடந்துட்டு வந்த. ஒரு வருஷம் டி, ஒரு வருஷம். இல்லங்க, பேசாத ஹரி, பயங்கரமா கோவம் வருது. நான் கூட என்னமோ நினைச்சேன்டி, ஆனா இந்த அளவுக்கு விட்டுட்டு போவேன்னு நினைக்கல. அந்த குழந்தை முகத்தை பாரு, அந்த குழந்தைய விட்டு போகணும்னு நினைக்கிற. எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? நீங்க தானே என்ன வெறுத்துட்டீங்க, என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல. நான் சொன்னதான்னு கேக்குறேன். உன்கிட்ட வந்து நேருக்கு நேரா நின்று நான் உன்னை சந்தேகப்பட்டேன்னு சொன்னா அப்படி நான் சொல்லி இருந்தா நீ இப்படி செஞ்சிருக்கலாம். இப்படி செய்யறது தப்புன்னு தான் சொல்லுவேன். என்ன என்ன நினைச்சுக்கிட்டு தெரியற நீ? அப்போ இவ்வளவு நாளா என்ன லவ் பண்ணேன்னு சொன்னது எல்லாமே என்ன? அப்புறம் எல்லாத்தையும் பொய்யா எடுத்துக்கவா? சொல்லுடி. ஹலோ, சொல்லு பிரியங்கா. இப்போ நீ எங்க இருக்கனே? அண்ணி வீட்டுலதான். சொல்லு. இங்க பாரு, நான் சொல்றத கோபப்படாம பொறுமையா கேளுன்னு. அப்பா அம்மா உன் அக்கா 3 பேருமே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ பொறுமையா வா. ஓ, வந்தாச்சா? சரி, எங்கேயும் போக கூடாது, யாரும் எங்கேயும் போக கூடாது. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. எந்திரி போலாம். எங்க? நான் வரல. எந்திரின்னு சொல்றா இல்லையா? எந்திரிச்சு வா. நான் வரல. ஹரி, வர்ற கோத்துக்கு ஒட்டச்சால அடிச்சிருவேன். எந்திரி, மேல எந்திரி. அடடே மாப்ள வாங்க. ஹரி மாப்ள என்னாச்சு? அக்கா, எல்லாத்தையும் அப்புறமா வந்து சொல்றேன். என்ன, நான் இப்ப ஹரியை கூட்டிட்டு போறேன். குழந்தைய பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். வா போலாம். என்ன நடந்துச்சு? இவர் எப்ப ஃபர்ஸ்ட் யுஎஸ்ல இருந்து இந்தியா வந்தாரு? ஹரி எதுக்கு அழுகுறா? குழந்தை பார்த்து சொல்லிட்டு போறாரு. என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இவருக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்குமா? ஐயோ, அப்போ இத உடனே விக்ரம்க்கு தெரியப்படுத்தணுமே. ஐயோ, விஜய் விக்ரம் ஃபோன் பண்ணி சொல்லணும். என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, உடனே ஃபோன் பண்ணி சொல்லலாம். என்னடா, நீ எதுக்காக உன் கோவத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இவ்வளவு நாளா அமைதியா இருந்தியோ, உன் கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்னடா சொல்ற? மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அப்படியா? எப்ப வந்தாரு? எனக்கு எதுவும் தெரியல. எனக்கே இப்பதான் தெரியும். அது மட்டும் கிடையாது, அவர் எல்லா உண்மையும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரோட தங்கச்சி பிரியங்கா எல்லாத்தையுமே சொன்னான். கேட்க என்னால ஆதங்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து ஹரிய அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. அந்த நாத்தனாரு வீட்டுக்கு வந்துருச்சான். ஒரு முடிவு கட்டணும்ல, வா போலாம். என்ன சொல்ற? எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு ஏது வந்துச்சுன்னா தெரியல, ஆனா உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ மாப்பிள்ள ஹரிய கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இன்னைக்கு 2ல ஒரு முடிவு கட்டணும் தான் நானும் நினைச்சிருக்கேன். வா போலாம். எவ்வளவு நாளா இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னைக்கு அந்த பொம்பளைய ஒரு வழி செய்யணும்னு நினைச்சனோ அன்னைக்கு முடிவு பண்ணது. வா போலாம். கார் எடுக்கிறேன், வெளியே வா. ஓஹோ, வந்துட்டீங்களா மேடம்? உங்க வருகை காண்டிதான் இம்புட் நல்லா காத்திருந்தோம். இப்ப பாரு. சரண், வாட் ஹேப்பன்ட்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் போயிட்டு வந்து சொல்றேன். ஏய் நில்ல. நான் போயிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல எதுவும் பேசாத. இப்போ எங்க போறேன்னு சொல்லிட்டு போறியா இல்லையா? உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க. இப்போ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் எங்க போனா உனக்கு என்னடி? வாய் மூடிட்டு பேசாம இரு. நான் போவேன், என்ன நீ தடுக்க கூடாது. என்ன ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்க? என்ன உனக்கு? அப்படிதான் நடந்துப்பேன். தேவையில்லாம எதுவும் பேசாத. அவ்வளவுதான், நான் போயிட்டு வரேன்.
போறான்? யாரு மேல கோவமா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இவ்ளோ கோவமா போறானா? கடவுளே. மிருதுலா, மிருதுலா, ஏன் மிருதுலா? என்ன? எங்கடி போன? என்ன இவ்ளோ கோவமா இருக்கான்? என்னங்க? எதுக்கு? உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். பைக் சாவி எங்க? பைக் சாவி இங்க வந்து கேட்டிட்டு இருக்க? கீழ ஹால்ல பாருங்க, அங்க போட்டு வச்சிருப்பாங்க. அங்க இல்லடி, அதான் நீங்க வந்த. எங்க எடுத்துட்டு வந்தியா? இல்ல, நான் இதை எடுத்துட்டு வரல. ஏய், என்ன சொல்லிக்கிற இவ்ளோ கோவமா இருக்க? ஏன் என்னன்னு சொன்னா சரி பண்ணிடுவியா? பைத்தியமாய் பேசிட்டு இருந்தா வாயை உடைச்சிருவேன். என்னடா வந்தப்ப துள்ளிட்டு இருக்க? நான் ஓங்கி அப்பிடுவேன். என்ன செம்ம கடுப்புல இருக்கேன். பாத்தியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நான் எதையும் பார்க்கல. இந்த மூடிட்டு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எரிச்சல கிளப்பிட்டு இருக்க. டேய், டேய் மகேஷ் நில்ல. மகேஷ், என்ன இவ்ளோ கோவமா போற? யார் என்ன சொன்னா? ஒருவேளை நான் நான் அப்படி சொன்னதால நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி வேலைய செஞ்சிருக்கேனே. இன்னும் நான் ஆபீஸ்ல எடுத்த இன்டர்வியூ பத்தி உன்கிட்ட பேசவே இல்ல. அப்புறம் என்ன? ஐயோ முருகா, என்ன நடக்குது? சந்தியா கிட்ட போய் சொல்லலாம். என்னக்கா சொல்ற? இவன் அப்படிதான் போறான். ஐயோ, ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்குமா? அப்படிலாம் வராதே. ஒண்ணுமே புரியலையே. அக்கா, இவன் பேசும்போது ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசினாக்கா. நான் அதிலே ரொம்ப பயந்துட்டேன். என்னன்னு ஒண்ணுமே புரியலக்கா. அக்கா பயமா இருக்குக்கா. ரொம்ப கோவத்துல போயிருக்கான். அது பைக்ல போயிருக்கான்க்கா. பைக்லயா? கார்ல போறானுன்னு நினைச்சேன். ஐயோ. ஏய் சந்தியா, மிருதுலா அக்கா, என்னடி எதுக்கு பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிறீங்க ரெண்டு பேரும்? இல்லக்கா, என் புருஷனும் சந்தியா புருஷனும் ரொம்ப கோவமா போறாங்க. ரெண்டு பேருக்குமே சண்டை போட்டுட்டு போறாங்க. அதான் என்னன்னு தெரியல. சண்டை போட்டுட்டு போறாங்களா? ஏன் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? அக்கா, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பண்ணலக்கா. சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுட்டு போறானுங்க. என்னன்னு ஒண்ணுமே புரியலக்கா. அது என்னடி சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டு போறதுக்கு? ஏதாவது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையா? ஐயோ ஒண்ணுமே புரியலக்கா. ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா போற மாதிரி போறாங்க. அது பைக்ல போறாங்க. பயமா இருக்கு. நீ மாமா ஃபோன் பண்ணி சொல்லு. நானே போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்தேன். அவர் வந்துட்டார் இல்லையான்னு. நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? மொத்தத்துல என்னமோ முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரிடா சரிடா சரி. அக்கா, என்ன பாப்பாவை நீங்க வச்சிருக்கீங்க? ஐயோ, நீ பாப்பா தூக்கிட்டு வந்தா ஞாபகம் வருது. அப்பவே ஹரியோட குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. எனக்கு நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ள ஈஸ்ட்ல இருந்து வந்துட்டாரு. வந்துட்டு ஹரியை கூப்பிட்டு தரத்தரனே இழுத்துட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாரு. என்னக்கா சொல்றீங்க? அவர் எப்ப வந்தாரு? எப்ப வந்தாரு ஒண்ணுமே புரியல. வாங்கன்னு சொன்னா மூஞ்சி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா விட்டுட்டு அவ அழுதுட்டு இருக்கா. குழந்தை நீங்க பாத்துக்கோங்கன்னு ஹரி கூப்பிட்டு திரும்ப கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுல போயிட்டாரு. ஐயோ அக்கா, அவர் இன்னும் வீட்டுக்கே வரலையேக்கா. அவருக்கு தெரியாம பாப்பா வேற அழுதுட்டே இருக்கா. என்ன பண்றதுனே தெரியல. அக்கா, இப்பதான் சரணும் மகேஷும் ஒரு மாதிரி கோவமா போனாங்க. என்னக்கா சொல்றீங்க? ரைட்டு, மொத்தத்துல ஏதோ இன்னைக்கு ப்ராப்ளம் வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹரிய அவங்க நாத்தனார் குடும்பம் பண்ணது அவங்க 5 அண்ணனுக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏதோ சம்பவம். இவர் வேற கோவமா கூட்டிட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்ச இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சொல்றீங்க? அவர் வேற வீட்ல இல்ல. அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதனாலதான் ரெண்டு பேரும் இவ்வளவு கோவமா போறாங்களா? ஐயோ அக்கா, தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் நான் விஜய் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக சொன்னேன். எப்படி அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியும். அனிதா, நீ விக்ரம்க்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நான் இதை இப்பவே சொல்றேன். பாப்பா வேற அழுதுட்டே இருக்கா. எவ்வளவு நேரம் இவளுக்கு கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அக்கா, என்கிட்ட கொடுங்க, நான் அழுகை நிப்பாட்டிடுவேன். இல்ல சந்தியா, தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான் குழந்தை அழுகை நிப்பாட்டும். ஹரி வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு பாப்பா தூங்க வச்சுட்டா போதும். சரி, நான் தூங்க வைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. நல்ல வேலை அத்தை மாமா வீட்டுல இல்ல. ஏதோ பிரச்சனை மட்டும் நல்லா புரியுது. அவங்க இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை தலைகீழ போயிருக்கும். இப்போதைக்கு யார்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். போனவங்க 5 பேரும் பிரச்சனை முடிச்சிட்டு வரட்டும். பயமா இருக்குக்கா. எல்லாரும் கோவக்காரவங்க தான். ஆனா விஜய் விக்ரம் இருந்தா எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு எதுவும் தப்பா பட்டுட்டே இருக்கேன். ஒண்ணுமே புரியல. டே, என்ன இவ்வளவு வேகமா போறானுங்க? என்னாச்சு அவனுங்களுக்கு? எதுக்கு பைக்ல இவ்வளவு கோவமா இவ்வளவு வேகமா? ஐயோ, ஒண்ணுமே புரியல. என்ன அனிதா ஏதோ மெசேஜ்? விக்ரம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 டைம் மேலே கால் பண்ணிட்டேன். நீங்கள் எடுக்கவே இல்லை. அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் அந்த வாய்ஸ் மெசேஜ். ஹரியோட ஹஸ்பண்ட் யூஎஸ்லேருந்து வந்துட்டார் போல. ஹரியை ரொம்ப கோவமாக வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. குழந்தை எங்ககிட்ட விட்டுட்டாரு.
அப்புறம் உங்க தம்பிங்க 2 பேரும் ரொம்ப கோவமா ஹரியோட வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. விஜய் மாமா அங்கதான் கிளம்பிட்டு இருக்காரு ஆபீஸ்ல இருந்து. நீங்களும் போய் என்ன பிரச்சனை வந்தாலும் தடுத்து நிறுத்திட்டு ஹரியை பத்திரமா பிரச்சனையை முடிச்சு கூட்டிட்டு வாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலமா நான் அனுப்பிட்டேன். இதை நீங்க எப்ப பார்த்தாலும் உடனே அந்த ப்ராப்ளத்தை போய் பாருங்க. அப்பவே நினைச்சேன் மனசு படப்படன்னு அடிக்கும் போது. சோ கடவுளே, உடனே கிளம்பலாம். ஏய் என்னடி என்ன லூஸ் மாதிரி நிக்க வச்சிட்டு இருக்க? உங்க அப்பாவுக்கு இப்பதான் கால் சரியா இருக்கு. அவரை கொஞ்சமாவது ஓய்வு எடுக்க வைக்க. ஆமா என்னடி அந்த இடத்துல இப்படி நிக்க வச்சிட்டு இருக்க? ஏய் நீ வாயை மூடி. ஆமா அன்னைக்கு பெரிய இவராட்ட சொல்லிட்டு போனேன் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படி இப்படி. இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்த? அங்க பாரு இது என் அப்பா அம்மா வீடு. நீ தான் அந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க. நீ தான் அந்த வீட்டை விட்டு போகணும் முதல்ல. சரியா? இரு உனக்கு ஆப் பண்ண கொஞ்ச நேரம் வந்துரும். அப்படியா? ஏய் சரிடா. காசி வர்ற போதுக்குன்னா எப்ப காசி இருப்பா. காசி இரு. நிறுத்துங்க. இதெல்லாம் முன்னே நீங்க செஞ்சிருக்கணும். ஆனா செய்யாம விட்டுட்டீங்க பாத்தீங்களா? அதனாலதான் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை. அவ்வளவு பாசம் கொடுத்து வளர்த்தோங்க தெரியுமா? ஒரே ஒரு தங்கச்சிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே அவளுக்கு செல்லம் மட்டும்தான். ஆனா உங்க வீட்டுல என் தங்கச்சி படாத இந்த பாடுபட்டு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்கும். என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியல. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சோம். அவ சின்ன பொண்ணுதான், அதுக்காக விவரம் தெரியாம இல்ல, விவரம் தெரிஞ்சதுனாலதான் இங்க நடந்த கொடுமை அத்தனையுமே அவ வெளியே சொல்லாம இருந்திருக்கா. அன்னைக்கு நாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நாங்க அமைதியா இருந்திருக்கோம்னா நீங்க வரணுன்றதுக்காக தான். இப்ப எதுக்கு உங்க அக்கா போட்டு அடிக்கிறீங்க? பேசாம இருங்க. மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? நான் எப்போ வந்தா என்ன? இப்போ இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் தான் இப்ப நாங்க வந்த. பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க, வேணான்னு சொல்லல. அதுக்காக அவங்கள அடிச்சு கொள்ளாதீங்க. எதுக்கு என் தங்கச்சி கிட்ட இவ்வளவு கொடூரமா கொடுமை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அப்படி என்ன பொண்டாட்டி மேல உனக்கு அவ்வளவு ஒரு ஆதங்கம்? நீங்களா அப்படி பண்ணுவீங்க தெரிஞ்சிருந்தா நான் அவளை கல்யாணமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு அவளை இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு கொடுமையை அவளை அனுபவிக்க வச்சிருக்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. கல்யாணம் நானே விருப்பப்பட்ட பண்ணிக்கிட்டேன். கல்யாணமே வேணான்னு சொன்னேன். ஆனா ஹரியோட போட்டோ காமிக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு பொண்ணுமே ஒரு வீட்டுக்கு வாழ வர்றா, அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணு வாழ வர்றா அப்படின்னா புருஷன் நம்பி மட்டும்தான் வருவா. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த மனுஷங்க வேற, கல்யாணத்துக்கு பின்னாடி பாக்குற மனுஷங்க வேற. அந்த பொண்ணு எதை நினைச்சு எதை நம்பிட்டு வீட்டுக்குள்ள வருவா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு எப்படி இப்படி பண்ண மனசு வந்துச்சு? பாவம், எதையுமே அவன் வெளியே சொல்லாம அவன் நினைச்சிருந்தா எப்பவே சொல்லி இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு இருக்கான். ஏன் சொல்லல? இதுலயே நீ யோசிக்கல? எங்க வெளியே சொல்லிட்டா தான் புருஷன் தன்னை வெறுத்துருவானோ, இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி இங்க நிறைய பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை வெளியே சொல்றதே கிடையாது. நீ பண்றியே அந்த மாதிரி கொடுமையும் தான். அத கூட மன்னிச்சு விட்டுற வேண்டி. ஏன் குழந்தைய என் பொண்டாட்டி வயிற்றுல சுமந்திருக்கா. நீ என்ன சொன்ன? அடுத்தவன் குழந்தைக்கு நீ அப்பா வாங்க போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்க, அப்படித்தானே? இல்ல, வாயிலா ஜீவன் ரெண்டும் வாழும் போது பிரிச்சு விடுறதே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நானு. என் பொண்டாட்டி கூட நான் வாழணும்னு நினைச்ச போதெல்லாம் என்னென்ன பண்ணி தடுத்திருக்க நீ? எப்படி இப்படிலாம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? எப்படி தேவையில்ல நீங்க 2 பேர் பெத்தீங்க? மாப்பிள்ள இருங்க. முடியாது மச்சான், இருங்க, நான் பேசணும். நான் இப்ப பேசி எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும். இன்னைக்கு 2ல ஒரு முடிவு கட்டணும். எப்படி நான் என் பொண்டாட்டி விட்டுட்டு போவேன் நீ நினைச்ச? இங்க பாரு, அவ நான் ஒன்னும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு உன் பேச்ச கேட்டுட்டு அப்படி தூக்கி போட்டு போறவ கிடையாது. என்ன, அவளை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி உண்மையா லவ் பண்ண. என்ன, எனக்காக 1 வருஷம் என்ன பிரிஞ்சு அவ இங்க இருந்தா. அவளை எப்படி நான் விட்டுட்டு போவேன் நீ நினைக்கிற? எல்லாருனாலும் இது முடியுமான்னு தெரியல, ஆனா ஏன் ஹரினால இது முடிஞ்சிருக்கு. இந்த குடும்பத்தை பத்தியும் அவளை பத்தியும் உனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் நீ கொடுமை பண்ணிருக்க, எல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு யாராவது உங்ககிட்ட சண்டை போட வம்பளுக்கு முன்னுக்கு வந்தாங்களா? வரல. இதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாம் அந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு. இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாரு, இது எல்லாத்தையும் அண்ணனை காட்டி கொடுத்தது என்னமோ நான் தான். என்ன, ஆனா ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அன்னைக்கு ஒரு சவால் விட்டுட்டு போன நீ இதுதான். என்ன நீ கேட்கா என்னடி? என் மேல பாசம் உன் அன்னிக்காரி மேல வந்துருச்சுன்னு
ஆமா. ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தேன். என்ன, பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிருந்தது. பிளட்டுக்கு டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணி கிடைக்கல. ஏன்னா ரொம்ப ரேரான பிளட் குரூப் பத்தியா. அண்ணி தான் பிளட் கொடுத்து என்னை காப்பாத்துறாங்க. அன்னைக்கு மட்டும் அண்ணி எனக்கு பிளட் கொடுத்து என்னை காப்பாத்தலனா அன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். கேட்டிங்களா அன்னைக்கு எதுக்கு மண்டையில் அடிபட்டுச்சுன்னு? இதுதான் காரணம். ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வாரமும் என்னை ஒரு தாய் போல வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க ஒருத்தவங்கள எப்படி உன்னால இவ்வளவு தூரம் காயப்படுத்த முடிஞ்சது? எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையுமான்னு தெரியல. வர்ற கூத்து கூட கொல்லணும் போலதான் வருது. ஆனா முடியல. ஆயிரத்தி அதனால கூட பிறந்து தொலைஞ்சிட்டு இல்ல. அதனாலதான். எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண? எனக்கு இதெல்லாம் அவசியமா சொல்லு பாக்கலாம். ஒரு வருஷம் என் பொண்டாட்டிய பிரிஞ்சு என் புள்ளைய பிரிஞ்சு நான் யூஎஸ்ல இருந்தேன். அவ இவ்வளவு கொடுமை அனுபவிச்சு ஒவ்வொரு டைம் என்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை மறைச்சுதான் பேசினான். இதுல இருந்து அவ அன்பு உனக்கு புரியலையா? உன்னை நினைச்சாலே. ப்ளீஸ், நான் பேசணும் கொஞ்ச நேரம். மாப்பிள்ள, முதல்ல அவங்களை திட்டுறத நிறுத்துங்க. என்ன, இப்போ நீங்க எந்த அளவுக்கு கோவப்படுறீங்களோ அதே அளவுக்கு தான் எங்களுக்கும் கோவம் வந்துச்சு. ஆனா மாப்பிள்ள, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் தங்கச்சி உங்களை விரும்புறா, நீங்க அவளை விரும்புறீங்க. என்ன, ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லாமே சரியா அமையணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பாதை கோணலா இருந்தாதான் வாழ்க்கையே முழுமை பெறும். இதை முதல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அவங்க பண்ணது அவங்களுக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஆனா அத்தனையும் என் தங்கச்சி தாங்கிக்கிட்டா. ஏன்னா தாங்குற மனப்பக்குவத்தை சொல்லிதான் அவளுக்கு நாங்க வளர்த்துருக்கோம். பிறந்த வீட்டுல கஷ்டத்தை அனுபவிக்காத ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல கண்டிப்பா அனுபவிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விதத்துல எங்க தங்கச்சி சந்தோஷமா தான் இருந்தா. அதுக்காக இந்த மாதிரி அனுபவிச்சுட்டான்னு கூட நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா சின்ன வயசுல இருந்து நல்லது கெட்டது பாசம் நேசம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துதான் நாங்க வளர்த்திருக்கோம். எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? 5 அண்ணனுங்க ஒரு தங்கச்சி. அப்ப அவன் மேல நாங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்போம். நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சும்மாவே இருக்க முடியல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையான ஒரு நாக்க புடுங்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா முடியல. காரணம் என் தங்கச்சி எங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சதுனாலதான். அப்ப கூட உங்க குடும்பம் மேல இருந்த பாசம் அவளை கொண்டு போலையே. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல இருந்து அவ கண் கலங்கி வந்து நின்றானா கண்டிப்பா பிறந்த வீட்டுல இருந்து நாங்க கேள்வி கேட்கதான் செய்வோம். ஏன்னா கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து அவளை வளர்த்துருக்கோம். வளர்த்து கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க அவளை என்ன ஏதுன்னு கேட்கல, அவளை பத்திரமா பாத்துக்கலன்னா கண்டிப்பா நாங்க கேட்கதான் செய்வோம். அந்த ஆதங்கத்துலதான் நாங்க கேட்கணும்னு நினைச்சோம். சில பொண்ணுங்கள்லாம் புகுந்த வீட்டுல நடக்கிற அத்தனை பிரச்சனையும் பிறந்த வீட்டுல வந்து சொல்லி தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா என் தங்கச்சி அப்படி பண்ணாலாங்க? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. இப்ப நீங்க பேசிதான் ஆகணும். எதுக்காக என் தங்கச்சி இப்படி பண்ணீங்கன்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். சின்ன பிள்ளைத்தனம் தான். ஆனா அவ பொறுப்பை நினைச்சு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன, முத என் தங்கச்சி பிறக்கும் போது நாங்க எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஏன்னா வரிசையா ஆண் குழந்தையாவே 5 குழந்தையும் பிறந்துருச்சு. பெண் குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எங்க அம்மா புலம்பிட்டு இருக்கும் போது அடுத்த குழந்தை என் தங்கச்சி வந்து பிறப்பான்னு நாங்க எதிர்பார்க்கல. அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஒரே ஒரு பெண் குழந்தைங்கிறதுனாலயே 5 அண்ணனுங்களும் அவ மேல அதிகமான பாசத்தை வச்சு அவளை எந்த ஒரு கஷ்டமே தெரியாம வளர்த்து கொண்டு வந்தோம். அதனாலே என்னமோ நீங்க வந்து அனுபவிச்ச அத்தனை கொடுமையும் வெளியே சொல்லாம இருந்துட்டா. சொல்லப்போனா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் தங்கச்சி எனக்கு சின்ன குழந்தையா தான் தெரிஞ்சா. பிறந்த போது அவளை எப்படி நான் குழந்தைய பார்த்தனும் அப்படிதான் பார்த்தேன். ஆனா இப்ப அவளே ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டா. நீங்க இவ்வளவு கொடுமையும் பண்ணி அவ எதையுமே வாய் திறந்து வெளியே சொல்லாம பக்குவமா நடந்துகிட்டா பாத்தீங்களா? அப்போதான் என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆனாங்கிறதையே நான் உணர்ந்தேன். கஷ்டமே தெரியாம வளர்ந்த பொண்ணுங்க எங்க வீட்டு பொண்ணு. அவ கண் கலங்கி நிற்கும் போது நாங்க எப்படிங்க கேள்வி கேட்காம இருக்க முடியும்? புருஷனும் கல்யாணம் பண்ணிட்டு வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவரு மலேசியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை நீங்க தான் பார்த்துக்கணும். ஆனா நீங்களே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. அதுக்கு மேல அவ என்ன பண்ணுவா? அவ ஜடம் இல்லைங்க, அவளும் ஒரு பொண்ணு தான். அவளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஆனா இதுதான் விதி. மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சின்னு ஆனதுக்கு அப்புறம் அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆனா அவ இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கணும்னு அவ தலையில ஒன்னும் எழுதல இல்லைங்க.
அதெல்லாம் புரிஞ்சிருந்தா எதுக்கு அப்படி பண்ண போறாங்க? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். டேய் வாய் அடக்கி பேசு, ரொம்ப பேசக்கூடாது. மச்சான், நீங்க எவ்வளவு உடஞ்சு பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது மச்சான். மச்சான் என்ன மன்னிச்சிருங்க மச்சான். உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வலி என்னன்னு தெரியும் மச்சான். என் அக்கா பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மச்சான். நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேட்கணும்? நீங்க கேட்கணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. எங்களுக்கு இப்ப தெரிய வேண்டிய ஒரே ஒரு காரணம், இந்த அளவுக்கு உங்க கொடுமை பண்றதுக்கு என் தங்கச்சி என்ன பண்ணா? உங்களை கல்யாணம் பண்ண தவிர வேற ஏதாவது பண்ணாலா? இல்ல என் தங்கச்சிக்கும் உங்க அக்காவுக்கும் வேற ஏதாவது பகை இருக்கா? அப்படி இருந்தா கூட இவங்க இப்படி பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்பயுமே இதை பண்ண கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இவங்க எதுக்காக பண்ணாங்க அந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு மேல அந்த வீட்டுல நம்பி எங்க தங்கச்சி விட்டுட்டு போக முடியாது. டேய் அமைதியா இருங்கடா. அப்பெல்லாம் இருக்க முடியாதுண்ணா. ஏன் நீங்க மட்டும் தான் கேட்கணுமா? நாங்களும் கேட்போம். அவ எதுக்காக பண்ணா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஹரி எதையும் மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியும். அதாவது இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்காக நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன். மாப்பிள்ள ப்ளீஸ் இந்த மன்னிப்பு கேட்டு அழுகாதீங்க, பேசாம இருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நானே சொல்லிடுறேன். இதுக்கு மேல அவனை திட்டாதீங்க. நான் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிடுறேன். தம்பி மேல உள்ள பாசம் ஒரு சைடு இருந்தாலும் பணத்துக்காக வந்து அப்படி நடந்துக்கிட்டேன். பணத்துக்காகவா? உனக்கு என்ன பணம்? அதான் உன் புருஷன் நல்ல வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு போடுறாரு. அந்த பணத்தை வச்சு தானே இருக்க. எதுக்கு இப்படி செஞ்ச? முழுசா சொல்லிக்கிறேன். அவர் கேச்சாரு வெளிநாட்டுல போய் எனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு. என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியலன்னு சொல்லி அங்கேயே எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு இன்னொரு குடும்பத்தை வச்சிட்டு இருந்திருக்க. காரணம் நான் மலடியா இருக்கிறதுனாலதான். கொஞ்ச நாள் காசு அனுப்பிட்டு தெரிஞ்சவன் அதையும் அனுப்பாம விட்டுட்டாரு. சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு மீதி காசை குடிச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க புதுசா தம்பி ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. மொத்த காசையும் அவ எடுத்துட்டு போயிருவாளோ, தம்பியை மொத்தமா அவ கூட்டிட்டு போயிருவாளோன்ற ஒரே பயத்துலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. எனக்கு ஹரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்காக உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்க. அண்ணி நிறுத்துங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மன்னிப்பதுக்கு கேக்குறீங்க, என் காலில் எல்லாம் விழுகாதீங்க. நீங்க பண்ணத நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என் அண்ணன் கிட்ட சின்ன வயசுல இருந்து நான் எதையுமே மறைச்சது கிடையாது. ஒரு நிமிஷம் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா கூட என்னாச்சு குட்டின்னு கேட்டேன். அதை உடனே சரி பண்றவன் தான் என் அண்ணன். என் 5 அண்ணனுங்களும் அப்படிதான். அவனுங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பாசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அதனாலயே புகுந்த வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். நீங்க பண்ண அத்தனையும் தாங்கிக்கிட்டேன். காரணம் என் புருஷன் மேல வச்சிருந்த அன்பு மட்டும்தான். ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, என் வயித்துல வளர்றது அவரு குழந்தையே இல்லைன்னு. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்களும் ஒரு பொண்ணுதான், உங்களுக்கு குழந்தை இல்ல நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ இந்த விஷயத்துல எந்த பொண்ணு நீ போய் சொல்லுவா? என்னால பச்சையா சொல்ல முடியாது. ஏன்னா என்னை வளர்த்த 5 அண்ணனுங்களும் இருக்கானுங்க. இவனுக்கு முன்னாடி என்னால அதை சொல்ல முடியாது. அவர் கூட அப்படி ஒண்ணு பெருசா வாழல. நீ வெக்கத்தை விட்டே சொல்றேன். நீங்க அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போனீங்க. அடுத்த 5 நாள் தான் அவரு கூட நான் வாழ்ந்தேன். அந்த 5 நாள் வாழ்ந்த வாழ்க்கையில உருவானதுதான் இப்ப பிறந்திருக்க உங்க மருமக. அதோட அவர் என்னை விட்டு போயிட்டாரு. அவர் போன 1 மாசத்துக்கு அப்புறம் தான், 1 மாசம் கூட முழுசா இல்ல, 15 நாள்லயே நான் மாசமாயிட்டேன். இதுதான் நீ என் பிரெக்னன்சி ஸ்டோரி. மத்தபடி அடுத்தவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு என் அண்ணனுக்கு யாரையுமே வளர்க்கல. நீ கண்ணில் மணி போல மணியின் நிழல் போ கலந்து பிறந்தோமடா. அவர் கூட வாழ்ந்த அந்த 5 நாள் வாழ்க்கையில அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என் வயிற்றுல சுமந்தது யாரோட குழந்தைன்னு. நீ யாரோ சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு மட்டும் நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டா போய் அவளை பார்த்திருந்தேனா இன்னைக்கு என் பொண்டாட்டி எனக்கு இல்ல, என் குழந்தை அனாதையா விட்டுட்டு அவ போயிருந்திருப்பா. காரணம் நீ சொன்னது, நீ சொல்லி அவளை மிரட்டதுனாலதான். இங்க பாரு, நானே உன்னை வீட்டை விட்டு வெளியடிச்சு துரத்துறதுக்குள்ள நீயே மரியாதையா போயிடு. என்ன இந்த வீட்டுல இருக்காது. இருங்க, முழுசா சொல்லிக்கிறேன்.
உங்களோட வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க. இதுல எல்லா விஷயத்துலயுமே சூழ்நிலை மட்டும்தான் காரணம். மத்தபடி இதுல யாரு மேல யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயம் தான் என்னால ஏத்துக்க முடியாம இருந்தது. ஆனா இப்போ என் புருஷன் அதை நம்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு எனக்கும் தெரியும், அவரோட குழந்தைதான் நான் சுமந்தேங்கிறது அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்னை கேவலமா என் அண்ணனுங்களும் வளர்க்கலைங்கிறதும் அவருக்கு தெரியும். ஏன்னா அப்பா அம்மா இனி வளர்த்துருந்தா ஒருவேளை தப்பா போயிருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்ப கூட அப்படி போக மாட்டேன். ஏன்னா அப்பா அம்மா கேவலமா இருந்தாதான் பெத்த பிள்ளைங்களும் தப்பான வழிக்கு போகும். ஆனா அஞ்சு அண்ணனுங்களும் என்ன பாராட்டி சீராட்டி நல்லது அது கெட்டது அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. முக்கியமா என் விக்ரமண்ணா, அவன் அவன் இல்லைன்னா இன்னைக்கு ஹரி நீங்க பண்ண இத்தனை விஷயத்தையும் நான் வெளியே சொல்லாம இருந்திருப்பேன்னா. காரணம் யாரு என்ன தப்பு பண்ணாலும் அந்த விஷயத்துல நாம தப்பு பண்ணலன்னா அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தவன் தான் என் அண்ணன். இத்தனை பேருக்கு உண்மையா பிறந்துட்டு என் புருஷனுக்கு என்னால போய் எப்படி இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்க? இப்பவும் நான் சொல்லலாம் என் புருஷனுக்கு நான் என்ன நிரூபிச்சா போதுன்னு. ஆனா நீங்க அசிங்கப்படுத்தினதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்துச்சு. இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. நீங்க வீட்டை விட்டெல்லாம் போகணும், நீங்க இருங்க. வேணாம் ஹரி, இவன் இந்த வீட்டுல இருந்தா நிம்மதியே இருக்கவே விட மாட்டா. இதுக்கு மேலதான் நீ உன் கூட நான் என் வாழ்க்கையவே வாழணும். வேணாம், போக சொல்லு. டேய் குட்டிமா, இருங்க, நான் பேசணும். ஒரு வருஷ காலமா நான் எதையுமே பேசாம மனசுக்குள்ள புழுகி புழுகி செத்துட்டேன். என்னமோ எனக்கு கல்யாணம் நேரமா என்னன்னு தெரியல. கல்யாணம் ஆனது என் புருஷன் என்னை விட்டு போனாரு. எவ்வளவு கொடுமை அனுபவிச்சேன், அத்தனை கொடுமை அனுபவிச்சேன். கடைசியா நான் அங்க வந்து இருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் பேசணும்னு. விடுங்கண்ணே, அவ மனசு தீர அவ ஆத்திரம் தீர பேச. என்னால உங்க தம்பிக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க இங்கே இருங்க, நான் உங்களை எதுவும் சொல்ல. இல்ல ஹரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன இதுக்கு மேல அந்த தப்பை எப்படி சரி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். இனி நான் இந்த வீட்டில் இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீ உன் புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா இரு. என்னால உங்க சந்தோஷம் கெட வேணும். நான் போயிட்டு வரேன். அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு நான் பிள்ளையா பிறந்ததுக்கு தகுதியே இல்லாதவன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். மறுபடியும் மன்னிச்சிருங்க ஹரி, நான் வரேன். மாப்பிள்ளைங்களா, மன்னிச்சிருங்க மாப்பிள்ளைங்களா. சத்தியமா எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு கூட எனக்கு தெரியும். இவ்வளவு கேவலமா பொண்ணு பெத்து வச்சுட்டு போனாங்கன்னு நினைக்கவே இல்லை. எந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க சொல்லலைன்னா இது மறைஞ்சு போனதாவே தான் இருந்திருக்கும். மருமகளே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. இந்த காலத்துல ஒவ்வொரு பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, ஆனா நீ எப்படி இருக்க. சத்தியமா உன் அண்ணனுங்களோட வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போகாதுமா. இல்ல அத்தை, எனக்கு மத்தவங்கள மாதிரி இருக்க தெரியாது அத்தை. நான் கொஞ்சம் வேற மாதிரி. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி, என்னை வளர்த்தவங்க அப்படி. இன்னைக்கு இவங்க 5 பேர் இல்லைன்னா நான் இல்லை. அந்த மாதிரிதான் எனக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க 5 பேர் கட்டணுமே கண்ணீர் வருத்த. ஏன்னா இவங்கெல்லாம் என் அண்ணனுங்க இல்ல, என் அப்பா அம்மா. கிழக்கு சீமாயில செங்காவத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து அவளுக்கு எந்த சந்தோஷத்தையுமே நான் கொடுக்கல. இனி என் உலகமே அவ மட்டும்தான். இனி எந்த சூழ்நிலையிலையும் அவளை நான் காயப்படுத்த மாட்டேன். எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க. உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா வேற யாரு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என் அக்கா பொண்ணு கொடுமைக்கு இந்த அளவுக்கு பறந்து போயிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஹரி, உங்க வளர்ப்புங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போயிட்டு இனி அவளுக்கு வாழ்க்கை முழுசும் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போ. அத்தை மாமா என்னங்க, பிரியங்கா என் அண்ணனுங்க எங்கேயாவது ரொம்ப கோவமா யாரையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே என் மேல இருக்க பாசம் தான், என் பாசம் தான் அப்படி பேச வச்சுச்சு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் என்ன மன்னிச்சிடுங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். மன்னிச்சு
மன்னிச்சுக்கோங்க ஏதோ ஒரு கோவத்துல ரொம்ப பேசிட்டோம். ஆமா மாப்பிள்ள, மன்னிச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மச்சான். நான் நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கீங்களா அதுவே இந்த காலத்துலயும் எப்படிலாம் அண்ணன் தங்கச்சி இருக்காங்களான்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். நானும் தான் அண்ணன் வச்சிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு பாசமா இருப்பானான்னு தெரியல. ஆனால் தங்கச்சி கொண்டுனா உங்க 5 பேர் கண்ணே கண்ணீர் வருதுல்ல, அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. நிஜமாவே என் அண்ணி ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. அண்ணி, இது வரைக்கும் நீங்க அழுதது போதும். இனி எதுக்காகவும் நீங்க அழுகக்கூடாது. உங்க கண்ட தண்ணீர் வரக்கூடாது. என்ன, உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனி உங்க வாழ்க்கை முழுசும் சந்தோஷம் மட்டும்தான். எல்லாருமே கோவக்காரனுங்க தான்டா. ஒரு நிமிஷம் என்ன பிரச்சனை என்னன்னா பேசவே மாட்டீங்க, அப்படியே வந்துடுறது எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா. உங்களால திருத்தவே முடியாதுடா. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கீங்க தடி மாடுங்களா. குண்டம்மா ரொம்ப பேசுன அவ்வளவுதாண்டி. போடா, நீதான் ஒரு ஆகவலினா. உன் கூட சேர்ந்து இந்த மெண்டல ஒரு ஆகவலினா. என்ன பிரச்சனை எதுவுமே பேசாம நீங்க பாட்டுல வந்துருவீங்க, அப்படித்தானே? ஆகவலிங்களா, மொத்தமா எல்லாரும் ஆகவலிங்க தான்டா. நானுமா நீந்தா ஆகவலிக்கிறானே, அவனும்தான். எல்லாருமே ஆகவலிங்க தான். போங்கடா. ஆனா இந்த பாசம் எப்போதுமே என் மேல இருக்கணும். என்ன என்ன யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. நீங்களே என் உயிரடா, என் தங்கம். ஓ மேல எங்களுக்கு பாசம் இல்ல மாதிரி யாருக்குடி? எப்போதும் பாசத்தோடயே இருக்கும். தொப்புள் குடி உறவுக்கு என்னைக்குமே முடிவில்லை. ஒரு வார்த்தை சொன்னாலும் மகேஷ் மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. அதெல்லாம் செருப்பாலே அடிப்ப மூடிட்டு இருந்துரு. எதுக்கு செருப்பாலே அடிப்ப? நானும் பேசுவேன். டைலாக் சொல்லும் போது அழுகாம சொல்லணும். தெரியும் அழுகு வருது. என்னோட பாசம் தான் பியூரோட பாசம். அதனாலதான் அவ அழுகும் போது என் கண்ணில் கண்ணீர் வருது. நீங்களா அழுகிறீங்களா? நீங்களா ஒரு ஆக வலிங்க. சரி, நீ சாத்திட்டு நில்லு. இனி உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும். பாப்பா அவங்க தனியை விட்டுட்டு வந்திருக்க. வா போலாம்.